மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி எம்பெருமான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டம் ரெண்டே பேத்துக்கு தான். ஒண்ணு முனீஸ்வரனுக்கு, இன்னொன்னு சனீஸ்வரன். ஒரு அற்புதமான ராசிக்காரங்க நீங்க. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடியவங்க. சிறு வயசுல கஷ்டப்பட்டு கருமாயப்படக்கூடியவங்க. படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வெட்டி கிடைக்காம கூட கஷ்டப்பட்டு இந்த கலைத்துறையில பிரகாசிக்கிறாங்க பாத்தீங்களா. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து சென்னை வந்துட்டாங்க, நான் அங்க தங்கினேன் இங்க தங்கினேன், பிச்சை எடுத்தேன், சின்ன சின்ன கடையில சாப்பிட்டேன், நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல பல பிரமுகர்கள் எல்லாமே, பிரபலங்கள் எல்லாமே. அந்த மாதிரி சிறு வயசுல கஷ்டப்பட்ட ஜாதகம் இந்த மகர ராசிக்கார ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். மகர ராசிக்காரர்களுக்கு எதிரி யார் தெரியுமா? ஒரு 45 வயசுக்குள்ள, ஒரு 35 வயசுல இருந்து 45 ஒரு 50 வயசுக்குள்ள உங்க மாமியார் உயிரோட இருந்தாங்கன்னா உங்களுக்கு இடையூறுகளும் இன்னல்களும் பண்ணக்கூடிய தருணம் அவங்க பண்ணுவாங்க. அதனால கவனமா நீங்க இருக்கணும். அதே போல மகர ராசியில பெண் ஜாதகம் இருந்திருந்தா மகர ராசிக்காரர்களுடைய கணவனுடைய அண்ணன் தம்பிங்க கிட்ட பார்த்து பழகணும். சிரிச்சு பேசி பழகுனா உங்க மேல தேவையில்லாத தப்பான அபிப்பிராயம் ஏற்படும். உங்களை வசியம் பண்ணணும், உங்களை வசப்படுத்தணும்னு ஏதாவது ஒரு மாந்திரிகரை நாடி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. கவனமா இருக்கணும். இதே போல மகர ராசியில உள்ள ஆண்கள் பணத்துல பொருளுவீங்க, வீணா செலவு பண்ணுவீங்க, வீணா விரயங்கள் பண்ணுவீங்க. இந்த விரயங்கள்லாம் பண்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க கூட இருக்கக்கூடிய சக நண்பர்கள். உங்களை ஆசையை தூண்ட விட்டு உங்களை நஷ்டகதியாக்கி நடுத்தருவுல நிக்கக்கூடிய அளவுக்கு நிக்க வச்சு கைகட்டி சிரிக்கக்கூடியவங்க உங்க நண்பர்கள். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லுக் பார்த்திருக்கிற சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது டாபிக் என்னன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எப்ப தோன்றுறாங்க, துரோகிகள் எப்ப தோன்றுறாங்க, இந்த துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வயசுல சூனியம் பண்றாங்க, இந்த சூனியம் பண்றனால அந்த ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வினை முதல்ல நோய், உள்ளுறுப்புகள் டேமேஜ், ஹார்ட், லிவர், கிட்னி இப்படி டேமேஜ் ஆகுறது, அடிபடுறது, கை கால் உடையிறது, இடுப்பு எலும்பு உடையிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது. இப்படி நோய்க்கு எந்தெந்த வயசுல விரயம் பண்ண வைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை, போராம அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் உங்க மேல துரோகிகளே வராங்க, எதிரிகளே வராங்க. இப்படி துரோகிகள் எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி எம்பெருமான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டம் ரெண்டே பேத்துக்கு தான். ஒண்ணு முனீஸ்வரனுக்கு, இன்னொன்னு சனீஸ்வரன். ஒரு அற்புதமான ராசிக்காரங்க நீங்க. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடியவங்க. சிறு வயசுல கஷ்டப்பட்டு கருமாயப்படக்கூடியவங்க. படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வெட்டி கிடைக்காம கூட கஷ்டப்பட்டு இந்த கலைத்துறையில பிரகாசிக்கிறாங்க பாத்தீங்களா. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து சென்னை வந்துட்டாங்க, நான் அங்க தங்கினேன் இங்க தங்கினேன், பிச்சை எடுத்தேன், சின்ன சின்ன கடையில சாப்பிட்டேன், நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல பல பிரமுகர்கள் எல்லாமே, பிரபலங்கள் எல்லாமே. அந்த மாதிரி சிறு வயசுல கஷ்டப்பட்ட ஜாதகம் இந்த மகர ராசிக்கார ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். ஒரு கட்ட காலத்துல உங்களுடைய வளர்ச்சி உங்க சொந்தக்காரங்க முன்னையே, சக ஊழியர்கள் முன்னையே போராமப்பட்டு பல இடையூறுகளுக்கு ஆள்படக்கூடியவங்களும் நீங்க தான். ஒரு உதாரணம், மகர ராசியில பெண்கள் இருந்தா படிச்சு அற்புதமான படிப்படிச்சு ஒரு வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலைக்கே போறீங்க. இந்த பிள்ளைய பாரு கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சு ஃபாரின் எல்லாம் போயிருக்கு, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா அப்படின்னு இந்த பிள்ளை திட்டும் போது அந்த பிள்ளை ஒரு சாபத்தை விடும், இவ ஃபாரின் போக கூடாது, அங்க ஏதாவது பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கோயில சூளத்துல எலுமிச்சம்பழம் குத்துறது, இல்ல ஏதாவது ஒரு சிறுமுசம் பண்றது, கோழியை போய் குத்துறது, இப்படி ஏதாவது ஒரு ஏவலை படிக்கும் போதே எழுதி விட்டுருவாங்க. படிப்புல ஞானத்துல
பிரில்லியன்ட். இப்படி தெளிவான அமைப்பு கூடியவங்க மகர ராசிக்கார பெண்கள். கால தாமதமா திருமணம் நடக்கும். உங்க படிப்புக்கேத்த மாப்பிள்ள அமையாத ஒரு குறைதான். நிறைய பேருக்கு இருதாரத்து தோஷம்லாம் நடக்கும். இது பிரபஞ்ச விதி. ஆனா கணவன் மேல அளவு கடந்த பாசம் உடையவங்க, வாய்க்கு ருசியா தான் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சோறாக்கி போடக்கூடிய அற்புதமானவங்க. இந்த கேட்டரிங் தொழில் எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, ஹோட்டல் வச்சிருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் பாதி பேர் மகர ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அப்படியாப்பட்ட தருணம் உடையவங்க இந்த மகர ராசிக்காரர். மகர ராசிக்காரர்களுக்கு எதிரி யார் தெரியுமா? ஒரு 45 வயசுக்குள்ள, ஒரு 35 வயசுல இருந்து 45 ஒரு 50 வயசுக்குள்ள உங்க மாமியார் உயிரோட இருந்தாங்கன்னா உங்களுக்கு இடையூறுகளும் இன்னல்களும் பண்ணக்கூடிய தருணம் அவங்க பண்ணுவாங்க. அதனால கவனமா நீங்க இருக்கணும். அதே போல மகர ராசியில பெண் ஜாதகம் இருந்திருந்தா மகர ராசிக்காரங்களுடைய கணவனுடைய அண்ணன் தம்பிங்க கிட்ட பார்த்து பழகணும். சிரிச்சு பேசி பழகுனா உங்க மேல தேவையில்லாத தப்பான அபிப்பிராயம் ஏற்படும். உங்களை வசியம் பண்ணணும், உங்களை வசப்படுத்தணும்னு ஏதாவது ஒரு மாந்திரிகரை நாடி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. கவனமா இருக்கணும். இதுதாங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஏமாறுவீங்க மகர ராசிக்கார பெண்கள். கணவன் அல்லாத ஒரு நட்பு கிட்ட ஏமாறுவீங்க. அந்த ஏமாற்றங்கள் வேண்டாம். தாம் பிள்ளைங்களோட தான் கணவனோட அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு கணவன் கிட்ட எடுத்துரைங்க, தான் குடும்பம் எப்படி இருக்கு, இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இதே போல மகர ராசியில உள்ள ஆண்கள் பணத்துல பொருளுவீங்க, வீணா செலவு பண்ணுவீங்க, வீணா விரயங்கள் பண்ணுவீங்க. இந்த விரயங்கள்லாம் பண்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க கூட இருக்கக்கூடிய சக நண்பர்கள் உங்களை ஆசையை தூண்ட விட்டு உங்களை நஷ்டகதியாக்கி நடுத்தருவுல நிக்கக்கூடிய அளவுக்கு நிக்க வச்சு கைகட்டி சிரிக்கக்கூடியவங்க உங்க நண்பர்கள். சிக்கனம் வேணும், இக்கணம். முடிஞ்ச அளவு சிக்கனமா இருந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா மகர ராசிக்கார ஆண்கள் பெரிய லெவலுக்கு போவீங்க. ஆன்மீக தொடர்புகள் உடனே வராது. உங்களுக்கு 45 வயசுக்கு மேலத்தான் ஆன்மீக தொடர்பே ஏற்படும் மகர ராசிக்கார உள்ள ஆண்களுக்கு. அரசியல் தொடர்பும் 35 வயசுக்கு மேலத்தான் ஏற்படும். படம் எடுக்கலாங்க. நீங்க இனிமேட்டு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம், பினான்ஸ் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம். சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் மகர ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு. ஆனா தனக்கு இந்த சொத்து இருக்குன்னு சொல்லி யார்ட்டையும் காட்டிக்க மாட்டீங்க. சொத்து இல்லாதவன் போலதான் வேடமிட்டுக்குவீங்க. அப்படியாப்பட்ட தருணம் உடையவங்க இந்த மகர ராசிக்காரங்க. செம்ம பிரில்லியன்ட். ஆசைனால அன்புனால உங்களை ஈஸியா வசியப்படுத்திடுவாங்க அடுத்தவங்க. பல லட்சம் பல கோடியை கூட இழப்பீங்க நட்புனால. அதனால முடிஞ்ச அளவுக்கு விரயம் பண்ணாதீங்க. மனைவி மக்களோட சந்தோஷமா இருங்க. மகர ராசிக்கார ஆண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது. தாய் மேல பாசம் இருக்கும், தகப்ப மேல பாசம் இருக்கும். கவன சிதைவு ஏற்படுத்தாம கணவன் மனைவியோட ஒட்டுணர்ந்து சந்தோஷமா நீங்க வாழணும். பொதுவாவே சித்திரை மாசம் வந்தாவே வெயில் காலம், அடுத்து காத்து, அப்புறம் மழை, அப்புறம் பனிக்காலம். ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆடைகள் மாறும். வெயில் காலத்துல காட்டன் ட்ரெஸ், மழை காலத்துல நல்ல ஜெர்கின், குளிர் காலத்துல சொட்டரு. இப்படி நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக இப்படியாம்பட்ட ஆடைகள் எல்லாம் நம்ம அணிகிறோம். அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான துரோகிகள்னால, எதிரிகள்னால, சூழ்ச்சிகள், சூனியங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரம் உங்களை காப்பாத்தும், உங்க பிள்ளைங்களை காப்பாத்தும், உங்க வீட்டுக்கார காப்பாத்தும், உங்க வீட்டையே காப்பாத்தும். அப்படியாம்பட்ட ஒரு கட்டு மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாள்ல செஞ்சா அவ்வளவு ஒரு சக்தி. எல்லா நாளுமே பண்ணலாம். இதுக்கு ஈச்சன் தொடப்பம் ஒண்ணு வேணும். என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிங்க. ஈச்சன் தொடப்பம். அந்த ஈச்சன் தொடப்பத்தை நம்ம நிக்கிறதுக்கு கீழே அந்த தொடப்பத்தை கீழே வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொன்னீங்கன்னா எதிரிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளோ சூழ்நிலைகள் இருந்தோ தந்திர மந்திரங்கள்ல இருந்தோ உங்களை விடுபட்டு ஒரு பேர் பார்ட்ஸுக்கும் உள்ளங்கால்ல இருந்து உச்சன் தலை வரைக்கும் இந்த கட்டு மந்திரத்தை சொன்னா உண்மையாலுமே உங்களுக்கு எந்த குறை வராதுங்க. மந்திரம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்தையும் சொல்லும் போது அந்தந்த இடத்தை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க. சரியா? மந்திரம் சொல்றேன். உள்ளங்கால் இரண்டும்
உள்ள தேவதைகள் என்னை காக்க. அப்ப உள்ளங்கால் ரெண்டையும் இப்படி தொட்டு கண்ணில் கை வச்சு, பாதம் இரண்டையும் பூமாதேவி காக்க, கணுக்கால் இரண்டும் கால பைரவன் என்னை காக்க, முழங்கால் இரண்டும் முக்கண்ணன் என்னை காக்க, ஆடு துடை இரண்டும் அனுமந்தன் என்னை காக்க, அறையை ஆதிகேசவன் என்னை காக்க, வயிறை துர்கா மாதா என்னை காக்க, மார்பை மகேஸ்வரன் என்னை காக்க, இடது பக்கந்தோள் வலது பக்கந்தோள் எம்பெருமான் என்னை காக்க, முதுகை மூத்த விநாயகன் என்னை காக்க, பல்லை பகவதி அம்மா என்னை காக்க, நாக்கை நாராயணன் என்னை காக்க, உச்சியை உருமன் என்னை காக்க, தலையை தண்டீஸ்வரன் என்னை காக்க. ஓம் இத்தனை பேரையும் நான் காவலாக கட்டுவேன். இந்த நாடை கட்டுவேன், இந்த நகரத்தை கட்டுவேன், 4 வாசலையும் கட்டுவேன், கம்பத்தினால் கயிற்றால் கட்டுவேன், வில்லினால் விஜயனை கட்டுவேன், அம்மிக்கல்லை என் மிதியாக கட்டுவேன், ஆடுகின்ற பாம்பை நான் அசையாமல் கட்டுவேன், பாய வரும் புலியை என் பகவானை தியானம் பண்ணி கட்டுவேன். இது என் கட்டு, இது பிரம்ம கட்டு, அருந்துள்ள குருசாமி கட்டு. இது என் தாய் காளி மீது ஆணை, பிடாரி மீது ஆணை, பில்லி சூனியம் ஏவலை கட்டு கட்டு, முட்டு முட்டு, மோது மோது, முடிச்சு வைப்பா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்கலாம். எந்த தோஷமோ, எந்த ஏவலோ, எந்த பிணியோ, எந்த பில்லி சூனியமோ அவங்கள ஒண்ணும் பண்ணாது. சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா கட்டாயமா சரியாயிடும். சிவாய நம.